சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் ராஜேந்திரன் தற்பொழுது பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு தமிழக ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் ராஜேந்திரன் புதிதாக பதவியேற்றிருக்கிறார். ஆளுநர் RN ரவி தற்பொழுது அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த பதவியேற்பு விழாவில் வேறு யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க, விவரங்கள்? சஞ்சய் கங்கப்பூர்லாம் இருந்த பொழுது அவரது பதவிக்காலம் முடிந்து பின்னர் மூத்த நீதிபதியாக இருந்த திரு மகாதேவன் அவர்களை சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு நீதிபதியாக குடியரசுத் தலைவர் நியமித்திருந்தார். பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்த மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்பு அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடுத்த மூத்த நீதிபதியாக இருந்த திரு கிருஷ்ணகுமாரை பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருந்தார். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதியாக ஸ்ரீராமை நியமித்து குடியரசுத் தலைவர் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன்படி சென்னை அவருக்கு பதவி பிரமாணமானது தற்போது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவி தற்போது அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, KN நேரு, அமைச்சர் ரகுபதி, சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். மேலும் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். மேலும் பதவியேற்க வந்த நீதிபதி ஸ்ரீராமுக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் வரவேற்று அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்திருந்தார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை பதிவாளராக தற்போது இருக்கக்கூடிய அல்லி அவர்களும் அவருக்கு வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சதாசிவம், உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் இப்ராஹிம் கலிஃபுல்லா, இந்திரா பானர்ஜி, முன்னாள் நீதிபதி நாகப்பன் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன், மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் AR சுப்ரேசன் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு வழக்கறிஞர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியானது தற்போது ஆளுநர் ரவி அவர்கள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஸ்ரீராமை தற்போது பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அவரும் தற்போது பதவியேற்றிருக்கிறார். சுதந்திர இந்தியாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 34வது தலைமை நீதிபதியாக தற்போது நீதிபதி KR ஸ்ரீராம் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். மும்பை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதியாக பதவி வகித்த KR ஸ்ரீராமை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன்படி தற்போது இந்த பதவி பிரமாணம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது ஆளுநர் மாளிகையை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடுத்தபடியாக KR ஸ்ரீராமுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை வழக்கறிஞர் சார்பில் பதவி பிரமாணம் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ரமேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.